வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பின் கீழ் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தில் ஒரு 150 வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதில் 37வது திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம் என்றும் மன்ரேகா என்றும் அழைக்கப்படக்கூடிய திட்டம். இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் வஞ்சிக்கிறது என்றும், சம்மட்டி எடுத்து அடித்து இந்த திட்டத்திற்கு மூடுவிழா காண முயற்சிக்கிறது என்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மனமில்லையா அல்லது பணமில்லையா என்ற கேள்வியை எல்லாம் அரசை நோக்கி வீசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு திமுக ஒரு போராட்டத்தையே முன்னெடுத்திருக்கிறது, இந்த பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி. இந்திய அரசாங்கம் இந்த 2025-26 நிதியாண்டிற்காக இந்த மன்ரேகா திட்டத்திற்காக 86,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய பட்ஜெட்டில் 86,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டும் வருகிறது. என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் பங்கேற்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ராஜன் பாபு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இல புகழேந்தி, தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரன். 4 வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்குமே வணக்கம். ராஜன் பாபு சார் வணக்கம். வணக்கம் சார். ராஜன் பாபு சார், இந்த மன்ரேகா திட்டத்திற்காக நீங்களாம் பணியாற்றி இருக்கிறீங்க பல பகுதிகளில். சார், இப்படி ஒரு போராட்டத்தை இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்துக்காக நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்காகலாம் இதுவரை திமுக போராடினது கிடையாது. இந்த முறை பார்லிமெண்ட்ல எல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்ண பிறகு அதோட ஜெனரல் செக்ரட்டரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். சார், இவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த நிதியை வாங்க வேண்டிய சூழல்ல இந்த திட்டமே நாடு முழுசும் அப்படிதான் செயல்பட்டு இருக்கா, இல்ல திமுக இதை வைத்து அரசியல் செய்கிறதா? ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கேள்வி இது. நீங்க இந்த திட்டத்தை, இது திட்டம் அல்ல, முதல்ல இது ஒரு சட்டம். ஓகே. தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம். ஓகே. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது முதலில் திட்டமாகத்தான் கொண்டு வருவார். ஆனால் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையில் இனிமேல் நம்மை விட்டு யாராவது வருகின்ற பொழுது இதை மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இது சட்டமாக ஏற்றப்பட்டது. ஆனால் எப்பொழுது என்டிஏ அரசாங்கம் துவங்க ஆரம்பித்ததோ 14-15 அதிலிருந்து பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மீது ஒரு கண்ணாகவே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வேண்டிய இந்த திட்டத்தினுடைய ஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. 2019-20 1,11,000 கோடி இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் 86,000 கோடியாக குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற மாநிலங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களாக இருக்கின்றதோ அந்த மாநிலங்கள் தான் அதிகமாக இந்த திட்டத்தை பயன்படுத்துகின்றன. ஆனா உண்மையாக இந்த திட்டத்தை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? வறுமையில் இருக்கின்ற ஏழை மக்களை வறுமை பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக, அவருடைய வருவாயை உயர்த்துவதற்காக, வறுமையை போக்குவதற்காக, கிராமப்புறங்களில் இருக்கின்ற கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்துவதற்காக, கிராமப்புற பொருளாதாரத்தினுடைய சுழற்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமும் சட்டமும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இதை சரியான நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவருடைய இலக்கியங்களை பாருங்கள். 1921-22 1321 கோடி, 22-23 வெறும் 971 கோடி, 23-24 அது எவ்வளவு தூரம் வந்தது என்று இன்னும் தெரியவில்லை. 24-25 இன்னும் யாருக்கும் விடுவிக்கப்படவில்லை. இப்ப இதுல அதிகமான அந்த ஸ்டேக் ஹோல்டர், பங்குதாரர் யார் என்று சொன்னால் தமிழ்நாடு. ஏனால் தமிழ்நாட்டில் 85% பெண்கள் உழைக்கிறார்கள். 50 விழுக்காடுகளுக்கு மேல் அதில் நலிவுற்ற பிரிவினர், அதாவது ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இந்த
விலை உறுதி அளிப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இணையதளத்துக்குள்ளேயே நம்ம போனோம்னாவே நம்ம வந்து எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எஸ்டி மக்கள் எவ்வளவு, அதுல மைனாரிட்டி எவ்வளவுன்னு அதனுடைய முழு புள்ளி விவரங்களும் அதிலே இருக்கு. தமிழ்நாட்டுல ஆமா ஆக்டிவா வேலை செய்யறவங்களே ஒரு 86 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க மன்ரேகால. ஆமா ஆமா ஆமா. சோ இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இப்ப இவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்க நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு வந்து பெரிய வாய்ப்பளிக்கவில்லை. அதற்கு காரணம் எந்த தமிழ்நாடு அரசு வருகிறது, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அது மத்திய அரசில் இருந்து அல்லது ஒன்றிய அரசு நிதியில் இருந்து வருகின்ற பொழுதெல்லாம் கொஞ்சம் வருகிறது, அவ்வளவுதான். இவர்கள் ஒன்றும் முழுமையாக கொடுத்து விடவில்லை. 60% இவர்கள் கொடுக்கிறார்கள், 40% நாம் கொடுக்க வேண்டும். 1371 கோடியில் 461 கோடி நம்முடைய பங்கும் இருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த அரசு மிக திறமையாக செயல்பட்டு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது என்கின்ற நம்பிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை கொஞ்சம் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த திட்டத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நலிவடைய செய்வது என்று ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம். சரி, அதை மிக சரியாக புரிந்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, இன்று தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்களில் ஒவ்வொரு தெருக்களிலும் இந்த குரல் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்துவதற்கான பல நாங்கள் விதிமுறைகளை வகுத்து கொடுத்த அந்த ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் நேர்மையாக அவர்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும், அவர்களுடைய உழைப்பும் நேர்மையாக இருக்க வேண்டும், அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வளர வேண்டும், கிராமப்புறத்தில் இருக்கின்ற பொது சொத்துக்கள் கட்டமைப்புகள் உயர்த்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவர் மிக உறுதியாக இருந்தார். இது அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான திட்டம். அதனால் தான் அவர் இன்று உடனடியாக இது குறித்து கொதித்தெழுத்து பேச ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க சார். ஏதோ கணக்கு ஏதோ தப்பா ஏதோ கேட்குறாங்களோ? 4034 கோடி கேட்டிருக்கிறது ஏதோ தப்பா கிப்பா கேட்குறாங்களா? வழக்கமா இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அதுக்குள்ள வரல. இப்போ சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, அது போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது நான் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. 7300 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுல ஒதுக்கி இருக்குங்கிறதையும் மறந்துட்டாங்க. அதாவது இன்றைக்கு கூட நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க, 7300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குங்கிறத அவங்க ரொம்ப வசதியா மறந்துட்டு பேசுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஒரு பொதுநலன் கருதி ஒரு விஷயத்தை பேசணும். நம்ம மரியாதைக்குரிய ஐயா ராஜன் பாபு அவர்கள் மிக உருக்கமாக ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு கிராமப்புறத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துல என்ன நடக்குன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த ஊராட்சி செயலாளர், டெப்டி பிடிஓ, ஸ்கீம் பிடிஓ, இந்த பிடிஓ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுங்கா நீங்க கேட்பீங்க, கணக்கு வங்கிகள் மூலமாகத்தானே பணம் வரவழைக்கப்படுகிறது அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. நான் அதை மறுக்கல. அதே நேரத்துல எப்படி தெரியுமா, வங்கிகள்ல அவங்களே பணம் எடுத்து இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும். இப்போ இந்த ஆண்டு ஜூலை வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 336 ரூபா ஒதுக்கி இருக்காங்க ஒரு ஆளுக்கு. ஆனா இதுக்கு முன்னால 274 ரூபா கொடுத்தாங்க, 275 ரூபா கொடுத்தாங்க. ஆக ஏறக்குறைய 75 ரூபா வந்து இடைத்தரகர்களுக்கு போயிடும். இந்த திட்டம் வந்து முழுமையாகவும் முறையாகவும் செயல்படல. இந்த திட்டத்தினால விவசாய சங்கத்தை சார்ந்த அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தினால என்னாச்சுன்னா, கிராமப்புறத்துல விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் இல்லை சார். விவசாயத்துக்கு வேலைக்கு ஆளு கிடையாது. அதே நேரத்துல திட்டத்தை நிப்பாட்டிட்டா பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்டா, நான் அப்படி அந்த நோக்கத்துல சொல்லல. அதே நேரத்துல இந்த திட்டம் வந்து வீணாக அது மரத்தடியில உட்கார்ந்து பேன் பார்க்கிறது,
மரத்தடியில உட்கார்ந்து பக்கத்து வீட்டு கதை பேசுறது, எதிர்த்த வீட்டு கதை பேசுறது, இந்த மாதிரி வேலை நடக்க தவிர ஒழுங்கா இந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஏன்னா இவங்க செயல்படுத்தி இருக்கணும். இதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் தானே இந்த திட்டம். இந்த திட்டத்துல ஒர்க் ஷெட்யூல் என்ன சார்? ஒர்க் ஷெட்யூல் என்ன நடந்திருக்கு? ஒர்க் இன்னைக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு? அதை யார் எஸ்டிமேட் பண்றது? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்க? அந்த களத்துல போய் ஆய்வு செய்யறவங்க சரியா களப்பணியாளர்கள், கள ஆய்வாளர்கள் அது சரியா செய்யறாங்களா? கிடையாது. ஆனா இந்த பணம் இடையில அப்படியே வந்து வரிசையா, நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ஊராட்சி செயலாளர், இதுக்கு முன்னால இருந்த ஊராட்சி தலைவர்கள், டெப்டி பிடிஓஸ், அந்த ஸ்கீம் பிடிஓ, இப்படி வரிசையா அரசு ஊழியர்கள் எது லஞ்ச பணத்தில் திளைப்பதற்கு இந்த திட்டம் பயன்பட்டது. இந்த திட்டத்தை நீங்க முறையா செயல்படுத்துறதுக்கு முன்வாங்க. அதை விட உடனே பாரதிய ஜனதா இந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கா நீங்க கேட்டா நீங்க அப்படி நினைக்காதீங்க. அதை விட நான் என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா? 60 வயதுக்கு மேற்பட்ட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள், அந்த பெண்களாகட்டும் ஆணாகட்டும், அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். விவசாய வேலையாவது ஒழுங்கா நடக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, நான் சவால் விட்டு சொல்றேன், சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் நீங்க வந்து போங்க, இன்ஸ்பெக்ஷன் போய் பாருங்க கிராமத்துல என்ன வேலை நடக்குன்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். எனக்கு எதுவும் வந்து யாரை குறைச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த திட்டத்தை முதல்ல ஒழுங்கா செயல்படுத்த பாருங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அதாவது தொகுதி சீரமைப்பு முடிஞ்சு போச்சு. சரி, அந்த தமிழ் ஆங்கிலம் மும்மொழி திட்டம் அது முடிஞ்சு போச்சு. இந்த ரீல் எல்லாம் ஓடல, ரீல் அந்து போச்சு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிற இந்த ரீலை எடுத்து ஓட்ட பாக்குறாங்க. இந்த அரசாங்கம் எல்லா வகையிலும் தோற்று போய் இருக்கிறது நிர்வாக சீர்கேடுகளின் காரணமாகத்தான் இந்த அரசு ஒழுங்கா நடக்கல. அதனால இந்த அரசு வந்து மத்திய அரசை குறை சொல்லுகிற தார்மீக உரிமை இந்த அரசுக்கு இல்ல. முதலமைச்சர் நாடகம் நடிக்கிறார், முதலமைச்சர் திசை திருப்புகிற நாடகத்தை நடிக்கிறார். பேசி முடிச்சிட்டீங்களான்னு? முடிச்சிட்டீங்களா? ஆமா. ஓகே, நான் அடுத்த போலாமா? சரி, ஓகே. இளப்புகழேந்தி சார். சார், ஆமா, கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்ல வந்து ஒவ்வொரு கிராம வாரியாக மத்திய அரசு திட்டங்களுக்கு எப்படி எல்லாம் ஃபண்ட் செலவு பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாருமே யாரு வேணா போய் ஓபன்ல வந்து அதோட ஆடிட்டிங் கணக்கை வந்து இன்னைக்கு பாத்திர முடியும். அதே போலதான் இந்த மன்ரேகா திட்டத்துக்குள்ளேயும் நாம போனோம் அப்படின்னா, நீங்க எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த தாலுகா, எந்த கிராமம், அந்த கிராமத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, அவங்க பேரு பொன்னாயா, ராக்காயா, குமாரியா என்ன அப்படிங்கிறது பெயர் வாரியாக அங்க பட்டியல் இருக்கு. இது எல்லாமே இணையதளத்துல எல்லாமே ரொம்ப பப்ளிக் டாக்குமெண்ட். இது யார் வேணா பார்க்கலாம். இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கூட யார் வேணா பார்க்கலாம். இதுல இந்த ஃபண்ட் செலவு பண்றதுல ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா அப்படின்னா அதனுடைய தகவல்களும் மன்ரேகாவுடைய வெப்சைட்ல ஓபன் பிளாட்ஃபார்ம்ல தான் கிடக்குது. ஆமா. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தூத்துக்குடி செல்லம் சார் சொன்னது வந்து இதுல வந்து முறைகேடு நடக்குது, வேலை நடக்கல அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. எனக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. சில இடங்கள்ல வேலை செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜம். ஆனா இன்னைக்கு பணம் மொத்தமும் இன்னைக்கு இணையதளம் மூலமா தான் போகுது, பேங்க் அக்கௌண்ட் மூலமாகத்தான் போகுது. அதுல என்ன தவறு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இந்த விவகாரத்தை நீங்க வந்து மும்மொழி திட்டம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அதே போல தொகுதி மறுவரை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால இதை நீங்க அரசியலுக்காக தான் இதை எடுத்துருக்கிறீங்கன்ட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காருல்ல தூத்துக்குடி செல்வம் சார். அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக. நண்பர்கள் செல்வம் அவர்கள் சொன்னது வெறும் அரசியல் பாதை. ஒரு நியாயமாக மக்களுக்கான நலனை செய்கின்ற மக்கள் நல திட்டத்தை இப்படி நிறைவேற்றலாம், எதனால பிரச்சனை வருதோ அதை சரி பண்ணி ஒழுங்கு பண்ணணும். அதுக்கு அரசாங்கத்துக்கு துணை இருக்கிறதுக்கு செல்வம் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிலைகளில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது சொல்றோம்.
நிர்மலா சீதாராமன் அமைச்சரை பத்தி கூட தமிழ்நாடு பேரிலே என்றது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான திட்டத்தை கூட அவங்களால சொல்ல முடியல, சொல்ல முடியல, இல்ல எழுதி கொடுத்தவன் சொல்லல. எதுக்காக எவ்வாறு தமிழ்நாட்டின் மீது இவர்கள் காட்டுகின்ற இந்த மனப்பான்மை காட்டிக்கணும். இப்ப பாருங்க, இந்த திட்டம் 2004 துவங்கப்பட்ட ஐக்கிய முற்போக்கு அரசாங்கத்தில் இந்த 100 வேலை திட்டம், இந்த திட்டத்துக்கு 4 பேரை வச்சிருக்காங்க. உத்தமர் காந்தியடிகள் பேரு உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால திட்டத்தில் நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம முதல்வர் சொன்னாங்க, காந்தி பேரை பிடிக்கிறது திட்டத்தையே எடுத்துட்டீங்களா என்ன அர்த்தம்? ஏன் இந்த திட்டத்திற்கு 5 மாத காலம் தமிழ்நாட்டிற்கு நீங்க நிதி அனுப்பல? 5 மாத காலம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த திட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய அவங்களுக்கு யாரு கேள்வி மக்கள் கிராமப்புறத்து வருடத்துல 3 நாள் வேலை, இந்த 100 நாள் வேலைக்கு பண்ண முடிய நண்பர் சொன்னதை பார்த்து இந்த திட்டத்தையே நிறுத்தணும்னு வாதம் பண்றாரு. இருக்கு அவங்க 12 லட்சம் கோடிய கடன் தள்ளுபடி பண்ணவங்க கட்சி 12 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதான் அம்பானிக்கு. ஏன் விஜய மல்லையா, மோடி போன்றவர்கள் 2 லட்சம் ஓடிட்டாங்க. 1.5 லட்சம் கோடி இன்னும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 10 லட்சம் கோடி ஏமாத்திட்டு போனவங்க அப்படியே விட்டுட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் அதான் நம்ம சொல்லணும், மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கான ஒரு திட்டத்தை மாநில அரசு 25%, யூனியன் கவர்மெண்ட் 75% இந்த மக்களுக்கு கொடுக்கிறது. இந்த 25% கொடுக்கக்கூடிய மாநில அரசு இன்றைக்கு இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவது எங்களுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து நீங்க 5 மாசமா தராங்க 4034 கோடி. அதை நீங்க தரத்துக்கு நாம இன்னைக்கு போராட்டம் பண்றோம். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய கிராமப்புறத்து மக்கள் அனைத்து இடங்களிலும் இந்த போர்க்களத்தினுடைய நியாயம் புரிந்து அவர்களும் போராட்டம். ஏழை எளிய மக்கள் இல்லையா, ஏன் அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன குறையுது? இப்போ ஒரு மாற்றம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை அவரு பேர் செல்வத்துக்கு சொல்லுங்க. சும்மா திமுக பேச சொல்லல, சாட்சியோட எல்லா இடத்தையும் பிஜேபி ஆதரிச்சுக்கிறவங்க பிஜேபிக்கு இந்த வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய மோடி அரசாங்கத்துக்கு போய் வாங்கிட்டு வாங்க நம்ம சொல்லுங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டிற்கு இப்ப இந்த போராட்டத்தை அறிவித்ததுல திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமில, போராட்டத்தை அறிவிக்கிறார். இன்னைக்குதான் போராட்டம் காலையில போராடி இருக்கோம். நேற்று ராத்திரி இதை உயர்த்துறார் ஊதியத்தை. எப்படி போராட்ட அறிவிப்பு ஊதியம் உயர்ந்து, ஊதியம் உயர்வதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப தெரியும். அப்ப போய் நம்ம நண்பர் செல்வம் அவர்களும் எனக்கு முந்தி பேசிய தோழர் தெளிவா எடுத்து பேசினாங்க. ஆனா செல்வம் அவர்கள் பிஜேபி காரரா பேசியிருக்காரு, அவருக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு அவர்கள் அறிவிப்பது மூலமாக ஹரியானாவிற்கு எவ்வளவு தெரியுமா? 400 ரூபாய். ஹரியானாவுக்கு 400 ரூபாய், 26 ரூபாய் அதிகப்படுத்திருக்கிறது உங்களுடைய யூனியன் கவர்மெண்ட், உங்களுடைய பாரதிய ஜனதா கவர்மெண்ட். ஆனா தமிழ்நாட்டிற்கு 326 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? எதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? எதனால என்ன வித்தியாசம்? வட மாநிலங்களுக்கு வடநாட்டில் கஷ்டப்படுற பெண்களுக்காக நாம கற்றுக்கொள்ள ஏழைகளுக்கு அதேதான் எந்த நாட்டிலும் எந்த தமிழ்நாட்டிலும் எந்த மக்கள் இல்லாதவர்கள், இந்த இல்லாதவர்களுக்கு நீ இந்தியாவில ஒட்டுமொத்தமாக வாங்கணும், நீதியும் தர்றதில்லை, இந்த பிரச்சனையும் பண்ணிடுறது, அங்க போயிட்டு நிதியை ஏற்றுறது அந்த ஹெவியா கொடுக்கறது தமிழ்நாட்டிற்கு குறைவாக இருக்கிறது. தென் மாநிலங்கள் இருந்தாலே குறைச்சுக்கிட்டு வர்றது பிஜேபி மேல. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியிலே சொல்ற, எதுக்காக ஒழுங்கா நடந்திருந்தாலும் வந்தது இந்த திட்டத்தை ஏன் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்றீங்க? மாநில அரசு தமிழ்நாட்டில் வரக்கூடிய அளவுல ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடியை தர வேண்டும் என்று செல்வத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேரு. அந்த நபர்கள் டெல்லிக்கு போய் தெளிவா சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை தர வேண்டும், பணத்தை எதுவும் கல்விக்கு 2152 கோடி பேலன்ஸ், 2152 கோடி. ஏன்
அங்க ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாநில அரசு எப்படி சமாளித்து இப்ப கஷ்டப்பட்டு கொடுத்து வருது படிக்க வைக்கிறது பிள்ளைங்க. இருமொழி கொள்கையில படித்து உலகம் முழுக்கவும் இருக்காங்க. பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்லயும் மொழியும் சொல்லிட்டு செல்வத்தாங்க போய் பார்க்க சொல்லுங்க. பாவம் அந்த பிள்ளைங்க கல்வியை கூட சரியா கொடுக்காம எல்லா மாநிலத்துக்கும் கஷ்டம் படிக்கிற நேரத்துல சாதாரண வேலைக்கு புரிஞ்சுட்டு கிடக்கிறது. அந்த நம்ம மக்களையும் அதை நாம ஓகே ஓகே சார், ஓகே ஓகே சார், பேசுவோம் சார். புகழேந்தி சார் பேசுவோம். புகழேந்தி சார் பேசுவோம். நாம புகழேந்தி சார், புகழேந்தி சார் பேசுவோம். புகழேந்தி சார் பேசுவோம். பணமில்லை பேசுறது அவர் கேக்குதா இல்லையா? புகழேந்தி சார் கேக்குது இல்ல? புகழேந்தி சார் கொஞ்சம் இணைப்புல இருங்க. என்ன சார்? புகழேந்தி சார் கொஞ்சம் இணைப்புல இருங்க. கொஞ்சம் இணைப்புல இருங்க, வரேன்னு. ரவீந்திரன் சார் வணக்கம். இணைப்பிலே இருக்க. இணைப்புல இருங்க சார் ப்ளீஸ். ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், பட்ஜெட்ல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய ஊதியத்தை உயர்த்துவது சம்பந்தமான அறிவிப்பு அரசு வெளியிடல. சரிங்களா? வழக்கம் போல கடந்த 3 ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டு வந்த அதே ஒரு நிதியை தான் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. 86,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. திடீர்னு இதனுடைய தொகையை நாங்க அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை திடீர்னு அரசாங்கம் வெளியிடுவதற்கு என்ன காரணம்? ரெண்டாவது, இங்க திமுக எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்கல்ல சார், இதனுடைய பாதிப்புகள் கிராம பகுதியில் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு 2006-2007 திட்டத்தை செயல்படுத்துற பொழுது தமிழ்நாட்டை 2008 திட்டத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 11,300 கோடி. 2013-14 இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்த தொகை 33,000 கோடி. நடப்பாண்டுல 86,000 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கீடு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் 2021 ஆண்டின்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை என்பது 98,468 கோடி. ஆனால் அரசு செலவு செய்தது 1,11,000 கோடி ரூபாய். இப்ப 2006-2007 முதல் 2013-14 மொத்தமாக மனித வேலை நாட்கள் கணக்கெடுத்தா 1,660 கோடி. 2014-15 இருந்து 24-25 வரையும் இவங்க ஆட்சி காலத்துல மொத்த வேலை நாட்கள் கணக்கெடுப்புங்கிறது 30,029 கோடி. இப்போ 8.7 கோடி கிராம சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல 1.53 கோடிகள் மட்டும்தான் சொத்து உருவாக்கப்பட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிதி ஒதுக்கீடுகள் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மாநில வாரியாக ஊதியம் நிர்ணயம் என்பது ஒரு தனியாக இருக்கு. சரி. அதுல கடந்த காலங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் 196 ரூபாய் 60 பைசா இருந்த ஊதியம் படிப்படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு 319 ரூபாய்க்கு இருந்தது. இப்ப 319 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொழுது ஹரியானாவுக்கு 374 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க ஒரு பல மாநிலங்களுக்கு நாங்க உயர்த்துறோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு 17 ரூபாய் உயர்த்திருக்காங்க, ஹரியானாவுக்கு 26 ரூபாய், உத்தரப்பிரதேசத்துக்கு 15 ரூபாய், கேரளாவுக்கு 23 ரூபாய், கர்நாடகாவுக்கு 21 ரூபாய், தெலுங்கானாவுக்கு 7 ரூபாய், ஆந்திராவுக்கு 7 ரூபான்னு உயர்த்திருக்காங்க. இது அத்தனையுமே மாநில அரசினுடைய உழைப்பாளிகளுக்கு அந்த துறை சார்ந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கு. சரி. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 2024-25 86,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த இந்த பட்ஜெட்ல மொத்த பட்ஜெட்ல கணக்கெடுத்தோம்னா 1.78%. சரி. ஆனா நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை 4,315 கோடி ரூபாய். இதுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,335 கோடி ரூபாய கடந்த நவம்பர் மாசத்திலிருந்தே கொடுக்கல. 2024 நவம்பர் மாசத்திலிருந்து கொடுக்கல. இதுல கொடுக்க வேண்டிய தொகை பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,09,61 பேர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த திட்டம் மரியாதைக்குரிய அமரர் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களால் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் இதை கடுமையா எதிர்த்தோம். காரணம் என்னன்னா, ஒரு உற்பத்தியாளனும்
உழைப்பாளியும் கரம் கோர்த்து உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தொழிலில் உற்பத்தியாளரை தனியாகவும் உழைப்பாளியை தனியாகவும் பிரிக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். இது விவசாயத்தை முற்றிலுமாக பாதிக்கும், மிகப்பெரிய அளவிலே சீர்கேடு ஏற்படும் என்கிற வகையில நாங்க எதிர்த்த போது ஆட்சியாளர்கள் எல்லாம் இதை சரியா கண்டுகல. இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை. இது திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த ஒரு மத்திய அரசுடைய பங்களிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படுகிற பொழுது 75% மத்திய அரசு கொடுக்கிறது. நடப்பாண்டிலே மாநில அரசுடைய பங்கு 25%, 367 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த திட்டம் மத்திய அரசு கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சத்துக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் சொல்லுகிற பொழுது மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை மாநில அரசுக்கு பாதகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. காரணம் என்னன்னா, இந்த திட்டத்துல 60% உழைப்பாளர்களை கொண்டு சம்பளம் ஊதியம் கொடுத்து செய்ய வேண்டும். சரி, 40% என்பது பொருட்கள், தளவாட பொருட்கள் வாங்க வேண்டியது, மூலப்பொருட்கள் வாங்க வேண்டியது, அதற்கு நிதி செலவிட வேண்டியது. சரி, ஆனால் அரசு செய்த தவறு என்னவென்றால், ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஷெட்டு போடுறது, கொட்டா கட்டுறது எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டு நீங்க அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க. அங்க உழைப்பாளிகளை கொண்டு வரல, அங்க தனிநபர்கள் யாரும் அங்க உழைக்கல, அவங்களுக்கு பட்டியல் உருவாக்கப்பட்டதை தவிர எதுவும் செய்யல. நான் என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எந்தெந்த மூலை முடுக்குகளில் எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு, கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஒற்றாடல் துறை இருக்கிற பொழுது மத்திய அரசுக்கு இருக்காதா? மத்திய அரசு ஒற்றாடல் துறை கண்காணிப்பார்களா மாட்டார்களா? இதற்கான மாநில நிதியகம் இருக்கிறது, வாதிய குழு இருக்கிறது. இந்த குழு ஒவ்வொரு ஆண்டும் நிதியை செலவிடுகிற பொழுது மத்திய அரசு நிதியை சேர்த்து மாநில அரசினுடைய அனுமதி பெற்றுத்தான் மாநில அரசு பங்கு தொகையை சேர்த்து செலவிட வேண்டும். சரி, இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். நாங்க எங்களுக்கு பாதகம் இருந்தாலும் கூட வரவேற்கிற காரணம் என்னன்னா, விவசாயம் அல்லாத காலகட்டங்களில் விவசாய கூலிகளுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்த காரணத்தில் நாங்கள் வரவேற்றோம். தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனால் தற்போது நடந்தது என்ன தெரியுங்களா, களப்பணியாளர்கள் ஒருத்தர் உருவாக்குறாங்க. இப்ப சமீபத்துல கூட இந்த திட்டத்துடைய குறை தீர்ப்பாளர் ஒருத்தர் போட்டாங்க. 37 மாவட்டத்துக்கு 38 அதிகாரிகள். சரி, இதுல ஊரகத்து வளர்ச்சி துறைய வீடியோ தான் இதை செய்வார். இதுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒருத்தருக்காக பணிதள பொறுப்பாளர் நியமிச்சாங்க. கடந்த காலங்கள்ல இவங்க வேலை செய்யும் போதுதான் எந்த வாய்க்கால்களை வேலை செய்தார்களோ அந்த வாய்க்கால்களை தொடர்ந்து வேலை செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வேலை செய்வாங்க. இதுல என்னன்னா, நீங்க ஊதியம் கொடுக்கிற பொழுது அரசாங்கத்திற்கான சொத்துக்களை உருவாக்குகிறோம், ஏரி வெட்டணும், குளங்களை வெட்டணும், கட்டணம் கட்டணும், வாய்க்கால தூர்வாரணுங்கிற பொழுது தூர்வாருவதாக படங்கள், புகைப்படங்கள் அனுப்பப்படுகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த திட்டம் முழுமையாக ஆன்லைன்ல பதிவாகிறது. நீங்க ஆள் வேலைக்கு வருகிற பொழுது அந்த ஆட்களை வச்சு நீங்க படம் எடுக்கணும், முடிச்ச பிறகு படம் எடுக்கணும். ஓவர்சீர் வேலை முடிந்த பிறகு எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள் அந்த கணக்கை எடுக்கணும். இத தமிழ்நாட்டில இருந்து மூளை முக்கூட்டில இருந்து டெல்லியில இருக்கிறவங்க வரையும் ஆன்லைன்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே இதுல பார்க்கலாம். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா, வேலைக்கு வராமல் அந்த பணித்தள பொறுப்பாளர்களை மிரட்டி அட்டையை கொடுத்துட்டு என் பேரை எழுதிக்க நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தவறுகள் நிறைய நடந்தது என்பதுதான் உண்மை. நாங்க ஆரம்பத்தில் நாங்க சொல்றோம், எந்த ஒரு திட்டமும் சிறப்பான திட்டம், அது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகங்கிறது முக்கியம் இல்ல. சிலருக்கு பாதகம் இருக்கு, சிலருக்கு சாதகம் இருக்கும். ஆனா இந்த திட்டம் உழைப்பாளிகளுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு, ஏன் விவசாயிகள் கூட இதுல திட்டத்துல பலனடைகிறாங்க விவசாயம் அல்லாத காலகட்டத்தில். ஆனால் திட்டத்துடைய செயல்பாட்டை முழுமையாக கண்காணிக்க வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் திட்டம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தவறுகள் நிறைய நடந்திருக்கிறது. இதனால் தான் மத்திய அரசு கிடைத்திருக்கிற சொத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் ஊதியத்தை நிலுவை வைத்திருக்கிறார்கள். பேசலாம் சார், நம்ம பேசுவோம். செல்வமனே, ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட வரேன். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும்.
Admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்ன உங்களுக்கு உண்டு, அது எங்கள் குழந்தைங்க. நாங்கள் எப்போவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongumbaka. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. செல்வம் சார், கை காட்டிட்டே இருந்தீங்க, ஏதாவது சொல்லணுமா நீங்க? அதாவது எனக்கு நீங்க முதல் சுற்றுல பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா, இல்ல நாங்க ஏதோ தப்பா சொல்றோமா அப்படின்ட்டு. நீங்க இதுல இதுல நடக்கக்கூடிய தவறுகள், இதுல இப்ப சொன்னாங்க இல்லையா, சிலர் வேலைக்கு வராம பணம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதன் மீதான விசாரணை எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு இப்படிங்கறதெல்லாம் கூட இணையதளத்திலே நீங்க பாத்திர முடியும். அதனால பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணத்தை எதையுமே நீங்க முதல் சுற்றுல நீங்க சொல்லல. என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொஞ்சம் எக்கோ மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் குறைங்கப்பா. அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விவசாய சங்கத்தை சார்ந்த ரவீந்திரன் சார் பட்டும் படாமலும், அதாவது விவசாயத்தினுடைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற விவசாய உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை அவர்கள் முழுமையாக சொல்லாமல் பட்டுப்படாமல் அரசாங்கத்தையும் கண்டிக்காம அப்படி பட்டுப்படாமல் போயிட்டாங்க. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட இந்த போராட்டத்துக்கு மரியாதைக்குரிய பக்கத்துல அருப்புக்கோட்டையில அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கு இந்த 100 நாள் வேலை திட்ட பணத்துக்காக. அதுல நீங்க ஊடகத்துல பார்த்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதுல ஒரு பெண் அமைச்சர்கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்காக தெரியுமா? நீங்க எங்களை எதுக்காக இந்த திட்டத்தை எதுக்கு கூட்டு வந்தீங்க? நீங்க கூட்டு வந்தது வேற சொல்லி கூட்டு வந்தீங்க. அது பேர் என்ன, நம்ம கிராம சபை கூட்டத்துக்குன்னு கூட்டு வந்தீங்க. ஆனா இங்க மத்திய அரசாங்கத்தை எடுத்து கோஷம் போட சொல்றீங்க. இது என்ன நியாயம்னு சொல்லி ஒரு பெண் ஒரு அமைச்சர் இடத்துல வாதம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த செய்தி அதை நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எங்கேயோ எப்போ யார்கிட்டயோ நடக்கல. ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சரை, அது ஒரு மூத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை நான் பொறுப்புணர்ச்சியோடு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சொல்றேன். அவர்கிட்ட நேருக்கு நேரா அந்த பெண்ணு சண்டை போடுறாங்க. எங்களை கூட்டு கிராம சபை கூட்டத்துக்குன்னு சொல்லி இங்க நீங்க போராட்டம்னு சொல்றீங்களா, என்ன நியாயம்னு சொல்லி. நான் இப்பவும் சொல்றேன், இந்த திட்டம் ஆன்லைன்ல இருக்கு. காலையில வந்தா போட்டோ எடுத்து அவங்க அனுப்பணும், ஆன்லைன் அனுப்பணும், சாயங்காலம் முடிஞ்ச உடனே ஆன்லைன் அனுப்பணும், எல்லாம் சரி. ரூபா அது அவங்க அக்கௌண்ட்ல தான் போகுது. பர்சனல் அக்கௌண்ட், அந்த பெனிஃபிஷரியோட நேரடியாக அந்த உழைப்பாளியுடைய அக்கௌண்ட்ல தான் போகுது. ஆனால் அவர்களுடைய பணத்தில், அவருடைய கணக்கில இருந்து பணத்தை எடுத்து ஒழுங்கா அந்த ரூபாயை கொடுத்தா தான் நாளைக்கு அவங்களுக்கு வேலை, இல்லைன்னா வேலை கிடையாது. ஆமா சார், இதான் உண்மை. ரெண்டாவது, ஒரு கிராமத்துல இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த பணம் எப்படி கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ல எப்படி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாம் தெரியும்.
இப்போ இவரு ரவீந்திரன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நவம்பர்ல இருந்து நீங்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டீங்க. இந்த பணமே வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏழை அப்பாவி மக்கள். அதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முதியவருக்கு, வயது முதிர்ந்த பெண்ணுக்கு, வயது முதிர்ந்த ஆணுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளிகளாக நீங்கள் இதுல வந்து அடையாளப்படுத்துகிறவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்துட்டு போட்டோம் சார், ஒரு 1500 2000 மாசம் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு இந்த திட்டத்தில் முறைகேடு நடக்கு. அதனால முதல்ல முறைகேடு நடக்க என்னுடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2152 கோடி ரூபாய் கல்விக்கு தரலன்னு சொன்னாரு. நீங்க தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தையே ஏத்துக்கிடலையே. ஒண்ணு சார், நீங்க எடுக்கிற முயற்சி அத்தனையும், நீங்கள் எடுக்கிற பொய்யும் கட்டமைக்க முயற்சிக்கிற பொய் அனைத்தும் அந்து போகுது, ரீல் அந்து போகுது. இப்ப வேற வழி இல்லாம இப்ப எங்களை மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை ஒழுங்காக ஆய்வு செய்து, முறையாக ஆய்வு செய்து இந்த பணம் எப்படி இணைப்புல இருங்க, தயவு செஞ்சு இருங்க சார். வணக்கம் ராஜன் பாபு சார். இந்த திட்டத்துல வந்து இது வந்து முறையாக வேலை செய்யல, இது வந்து கொள்ளையடிக்க பயன்படுகிறது, இப்படியெல்லாம் இவர் சொன்னதுனால நான் வந்து சில விஷயத்தை இன்னொன்னையும் நான் வந்து அப்படியே கம்பைன் பண்ணி சொல்லலான் இருக்கிறேன். இது விவசாயம் சார்ந்து இந்த தொழில் இருக்குது அப்படிங்கிறதுனால. நீங்க இதே PM கிசான் திட்டம்னு ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி பேருக்கு மேல, 9.5 கோடி பேருக்கு மேல அதுல இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய பட்டியல். அதுல கிட்டத்தட்ட வெறும் 5 ஸ்டேட் மட்டுங்க. குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. இந்த 5 ஸ்டேட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி பயனாளிகள் வராங்க PM கிசான் திட்டத்துல. இந்த விவசாயிகளுக்கு மாசம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட 60% பயனாளிகள் வெறும் பிஜேபி ஆளக்கூடிய இந்த 5 மாநிலங்கள்ல மட்டும் வராங்க. ஆனா இவங்க இங்க என்ன சொல்றாங்க, இங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கேக்குது 4034 கோடி எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த திட்டம் கொள்ளையடிக்க மட்டுமே இங்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்களே. இது ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டாக இது சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குது சார். அதாவது முதல்ல தூத்துக்குடி செல்வம் அவர்களுக்கு ஒரு 2-3 பதில சொல்லிட்டு அதுக்கு அடுத்து உங்களுடைய இதுக்கு வரேன். சகோதரர் தூத்துக்குடி செல்வம் வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். ஆனா எதுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒரு தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜா பேசுறாரு பாருங்க. ஒருத்தருடைய பேர் முஸ்லீம் பேரா இருக்குது, உடனே முஸ்லீமை தூக்கி இந்த கோயிலோட அரங்காவலரா போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய புரளி கிளப்புறாரு இல்லையா? அந்த மாதிரியான செய்திகளை இப்ப சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க நீங்க இந்த ஏழை மக்களுக்கு பேச அனுமதிங்க, தயவு செஞ்சு சொல்றேன். கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ராமநாதபுரத்துல முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள் கோவிலுக்கு தட்டுல பூவை ஏந்தி கொண்டு போய் இந்து கோவில்ல அர்ச்சனை பண்ணிருக்காங்க. நீங்க பிரிவினை சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மத பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தான். உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடியில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. இது எதுக்கு நம்ம மற்ற ஊருக்கு போவாரு? சரி, நான் நம்முடைய விஷயத்துக்கு வரேன். நீங்க சொல்றீங்கல்ல முறைகேடுகள் நடந்திருக்குன்ட்டு. சமூக தணிக்கை குழு அப்படின்னு ஒண்ணு இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு கிராமத்திலையும். ஏன்னா அந்த சமூக தணிக்கை குழுங்கிறதுக்கு அந்த புத்தகம் எழுதினதுல ஒன்றாவது ஆள் நான். இந்த சமூக தணிக்கை குழு ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளிலும் இருக்குது. இந்த சமூக தணிக்கை அவருக்கு தெரியும். சோசியல் ஆடிட் வந்து இந்த மன்ரேகா திட்டத்திற்காக இருக்கிறது அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பேசுறாரு. என்ன பண்றது? இல்ல ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம், திமுக போராட்டம், அவங்களுக்கு எல்லாம் 100 நாள் வேலைக்கு போற ஆட்களை கூட 200 ரூபாய் கொடுத்து கூட்டு போயிட வேண்டியது. கூட்டம் இந்த சமூக தணிக்கை குழு ஏற்படுத்துகின்ற குழு அறிக்கை
ஆண்டு முழுவதும் 4 முறை நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் வைக்கப்பட வேண்டும். அந்த கிராம சபை கூட்டத்தில் அதில் விவாதிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் அது கண்டு அந்த கிராம சபை அதை களைய வேண்டும். இது ஒன்று. ஃபர்ஸ்ட், இது முதல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. 2, நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாருமே இந்த ஆலமரத்தடியில படுத்து தூங்குறாங்க. ஆலமரத்தடியில படுத்து தூங்குற ஏன் சார்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி வேவா பண்ணீங்களா? அவங்க எல்லாம் ஏசி ரூம்ல தூங்கலீங்களா? பல லட்சம் கோடி வேவா பண்ணிருக்கீங்க. 1 2 இல்ல, 15 கார்பரேட் கம்பெனிகளுக்கு. அவங்க எல்லாம் எங்க சார் வேலை செஞ்சாங்க? அவங்க எங்க வேலை செஞ்சாங்க? இந்த மக்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இப்பதான், அதுவும் வந்து அவர் ரவீந்திரன் சில செய்திகளை ரொம்ப நல்லாவே சொன்னார். நான் அதை மறுக்கவே இல்லை. இதுல உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அதுக்கும் நாங்க ஒரு சில தீர்வுகளை கொடுத்தோம். அதாவது எப்பமெல்லாம் விவசாய பணிகள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் எந்த விவசாயிக்கு எந்த விவசாய பணி இருக்கிறதோ அந்த ஊராட்சி மன்றத்தில் வந்து பதிய சொல்லுங்க. இந்த மக்களை அந்த வேலைக்கு அனுப்புங்க. அவரும் சம்பளம் கொடுக்கட்டும், நரேகால இருந்தும் சம்பளம் கொடுக்கலாம், அவர்களுக்கு கூடுதலாக பணம் கிடைக்கும்னு ஒரு தளத்தையும் நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இப்படி நடைமுறை சிக்கல்களை மாற்ற வேண்டுமே தவிர, அங்க இருக்க ஒரு டிப்டி பிடிஓ காசு வாங்கிட்டாரு, ஒரு பிடிஓ காசு வாங்கிட்டாரு, பணித்தள பொறுப்பாளர் காசு வாங்கிட்டு, இது என்ன மாதிரியான ஒரு விவாதம் நம்ம நடத்துறோம்? ஒரு திட்டம், ஒரு சட்டம். அது இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணைய வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடி செல்வமும் இணையலாம், நானும் இணையலாம். நான் போய் வேலை கிடக்கலாம். நான் வேலை கேட்டு எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் 15 நாட்கள் வரை பொறுத்திருந்து பார்த்து அந்த 15 நாட்கள் கூலியை எனக்கு இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? எது தவறு சொல்லுங்க. தவறா இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிஞ்சா நீங்க தாராளமா சொல்லுங்க. நீங்க பேசி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பேசுங்க சார். சரி சார், இணைப்புல இருங்க சார், இணைப்புல இருங்க. ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், இந்திய அரசாங்கம் வந்து 19 மார்ச் 2025 அன்று ஒரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸ்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் சார். 2014-15 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரை மொத்த மனித வேலை நாட்கள் 3029 கோடியாக உள்ளது. இது 2014க்கு முந்தைய 10 ஆண்டை விட 82% அதிகம். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்துல கூடுதலான மணி நேரங்கள்ல மனித வேலை நாட்கள் இருந்திருக்குது. அதே போல சார், எவ்வளவுனா இதுவரை மொத்தம் 7,81,302 கோடி ரூபாயை நாங்க விடுவிச்சிருக்கிறோம். இதன் விளைவாக என்ன உருவாயிருக்கு அப்படின்னா 8.07 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராமப்புற சொத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது அகில இந்திய அளவுல கிட்டத்தட்ட 7,81,000 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக செலவழித்த பிறகு அரசாங்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா வெறும் 8,07 லட்சம் ரூபாய் மட்டும்தான். சரிங்களா சார்? அவ்வளவுதான் சார். இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்றாங்க. 13-14 இருந்து 13-14 அந்த காலகட்டத்தில் 6ல இருந்து 7ல இருந்து 13-14 வரை எவ்வளவுனா 1.53 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. நாங்க அதிகமா உருவாக்கி இருக்காங்கன்ட்டு நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த கிராமப்புற சொத்துக்களுடைய உருவாக்கத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தான் இந்த பணத்தை விடுவிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சரியான காரணம் உங்களுக்கே தோணுதா? அதாவது நான் ஏற்கனவே முதல் சுற்றுலே சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விடுவிக்கப்பட்ட தொகை 10 ஆண்டுகள்ல 2,13,220 கோடி. கரெக்ட். அப்போ உருவாக்கப்பட்டது 1.53 கோடி கிராமப்புற சொத்துக்கள். கரெக்ட். இப்போ 2014-15 இருந்து 2024-25 வரையும் மத்திய அரசு இந்த ஆட்சியில விடுவித்த தொகை 7,81,302 கோடி. கரெக்ட். இவங்க கொடுக்கிறது 8,07,000 கோடிக்கான கிராமப்புற சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சார். மொத்த அகில இந்திய அளவுல கரெக்ட்டுங்களா? அகில இந்திய அளவுல. சரி, இப்ப நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா சார், இங்க தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிதி விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம்
இங்கு உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் தான் விடுவிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது சரியான காரணமான்னு கேக்குறேன். இல்ல, அதாவது சொத்துக்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறது. நீங்க திட்டத்துல இப்ப ஒண்ணும் இல்ல சார், கால்நடை துறை மூலியமாக மாட்டு கோட்டா கட்டுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, 88,000 ரூபாய். புரியுது. அது ஒரு செலவுலாம் போக 1,12,000 ரூபாய் மொத்தம் கணக்கு வரும். சரி. இது எப்படி செய்யணும்னா, தகரம் ஷீட்டு எல்லாத்தையும் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா அந்த வேலையை செய்யறது 100 நாள் வேலை திட்டத்தில் மூலமா சம்பளம் கொடுத்து செய்யணும். சரி, புரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க செய்யறது எப்படின்னா, டெண்டர் விட்டுருவாங்க. ஒப்பந்ததாரர், இந்த திட்டத்துல சாராம்சம் என்ன தெரியுங்களா? இந்த திட்டத்துல சாராம்சம் என்ன தெரியுங்களா? ஒப்பந்ததாரர் செய்யக்கூடாது, ஒப்பந்ததாரர் நியமிக்க கூடாது, இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுல அரசாங்கம் என்ன முடிவெடுத்ததுன்னா, ஏரி குளங்களை வெட்டு மண் வேலை செய்யறதுக்கு ஆட்களை பயன்படுத்த முடியும். ஆனால் ஆட்கள் அங்க முறையாக வேலை செய்ய மறுக்கிறாங்க, முழுமையாக அவற்றை வேலை வாங்க முடியல, அதுல அவுட்புட் கிடைக்கல. எனவே கட்டடங்களை 40% கட்டடங்களை கட்டலாம்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சாலை போடுறது, கட்டடம் கட்டுறது, சிறுபாலங்கள் கட்டுறது, கொட்டகை கட்டுறது, இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அந்த திட்ட செயல்பாடுகளில குறைபாடுகள் இருக்கிறது, முழுமையடையவில்லை என்பதுதான் சிஏஜி அறிக்கை. சரி சரி. அந்த சிஏஜி ரிப்போர்ட் தான் தமிழக அரசுடைய செயல்பாட்டுக்கு சாதகமா இல்ல, அதுதான் உண்மை. ஓகே சார், ஓகே 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 ஓகே. புகழேந்தி சார் வணக்கம். வணக்கம். புகழேந்தி சார், ஓரளவு விரிவாக இந்த திட்டத்தை குறித்து பேசி இருக்கிறோம், அரசாங்கத்தினுடைய புள்ளி விபரங்களின் அடிப்படையில் தான். ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, முதலமைச்சருடைய எக்ஸ் தளத்தினுடைய அவரோட ட்விட்டர் பக்கத்தினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் மீது சம்மட்டி அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேலையில் மத்திய அரசு இறங்கி இருக்கிறதுன்ட்டு, அதுவும் இரக்கமற்ற பாஜக அரசுன்ட்டு எல்லாம் வேற குறிப்பிட்டிருக்காரு. கொஞ்சம் மிகைப்படுத்தி நீங்க குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருக்கிறாரோ? இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த திட்டத்தை இப்ப பேசினாங்களே பிஜேபியில கட்சி நண்பர்கள், தோழர்கள், இவங்களே இப்படின்னா வடமாநிலத்தில் நினைச்சு பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த திட்டத்தை நடத்தணும் அக்கறை எண்ணம் கூட கிடையாது. சொல்லணுமே என்பதற்காக தரணுமேன்றதுக்காக அதுல இது பரவாயில்ல இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் தேவையில்லை, இவங்க சரியா செய்யல, இவங்க 10 பேர் போகல வாங்கன்னு இங்க சரியா குறைகளை சொல்லிக்கிட்டு ஏமாத்துறாங்க போறாங்கன்னு தயவு செய்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமத்து மக்கள். இவர் என்ன சொல்றாரு, பிஜேபி காரங்க அது வேளாண்மையை பாதிக்குதுனால ஒருத்தர், அப்புறம் வேளாண்மை பாதிச்சாலும் கூட பரவாயில்ல, இது அந்த மக்களுக்கு சரியான அவங்க பேர்களை கொடுத்து அவங்களுக்கு சரியா ஊதியம் போல இது ஊழல் இருக்காதுன்னாங்க. மொத்தமாக உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, ஹரியானாவில், இந்துடைய பீகார் போன்ற மாநிலங்கள்ல இந்த திட்டத்தின் பெயரால் கோடிக்கணக்கான பணத்தை களவாடி கொண்டு இருக்கிற பிஜேபி என்பதை எதிர்கட்சிகள் அவங்க குற்றம் காட்டி அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் முறையாக இன்னைக்கும் நம்முடைய மாநில அரசு சுமைகளை தாங்கி கொண்டு அந்த ஏழை எளிய மக்கள், கிராமத்து மக்களுக்கு வேலைகள் கொடுக்கறாங்க. வாய்க்கால்களை சீரமைக்கிற வேலை, இது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு உடனே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கும் அதெல்லாம் கிடையாது. நீங்க நேரடியா வாங்க, நாம போய் நான் காட்டுறேன், நாமளே பார்ப்போம். இன்றைக்கு கூட அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நாங்க வரோம். உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய திட்டம்னு ஒரு அரசாங்கம் அறிவிக்குதுன்னா அந்த திட்டத்தில் ஏதேனும் ஒரு மூலையில ஒரு குறை இருந்தா உடனே அதை புதுசாக்கி இந்த திட்டத்தையே நாசமாக்கணும் அப்படின்ற பேசுவதே தப்பு. இந்த திட்டத்தை எதுக்கு எங்க தலைவர் இவ்வளவு வேகமா சொல்றாருன்னா, அது ஒரு நல்ல திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு, பாவம் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள், அதிலும் வருஷத்துல 100 நாள் அந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கு 4034 கோடி உங்களால முடியல. ஆனா பல லட்சம் கோடி கோடீஸ்வரர்களுக்கு, குபேரர்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க, சொல்லி ரத்து பண்றீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டீங்களா, இது என்ன நியாயம்னு அவரு அந்த வேதனையில தான் இந்த திட்டத்தை இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பணத்தை கொடுங்கன்னு நாங்க போராட்டம் பண்றோம், அவங்க அதுக்கான பதில கொடுக்கல. இவர்களுடைய எண்ணம் என்ன, இந்த திட்டத்தையே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். அதுக்காக தான் சொன்னாரு, காந்தி பேர் உனக்கு பிடிக்கலன்னா நீ காந்தி பேரை கூட எடுத்துட்டு திட்டத்தை நடத்திய, அதுல காந்தி வாழ்வாரு. காந்தி 4 பேரு நல்ல மக்களை எங்களை பேச நீங்க இல்ல ரொம்ப நேரம் அவங்க 1/2 மணி நேரம் பேசிருக்காங்க. நீங்க தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள்லாம் யாரு,
இப்ப பணம் இல்லையான்னு ஏன் எங்க முதல்வர் கேட்டாரு. இருக்கு, ஆனா இங்க தருவதற்கு உங்களை இது உரிமை பறிப்பு. எங்களுடைய உரிமை குரலை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க, எங்களுடைய உரிமையை பறிக்கிறீங்க. அதற்காகத்தான் நாங்க பாக்குறோம். அரசுக்கு நெருக்கடி கொடுத்து தேர்தல் நேரத்துல இந்த பிஜேபி செய்யற வேலையை பாருங்க. பேருந்தில் கட்டணம் இல்லை, குழந்தைகளுக்கு படிப்புக்கு பணம், இன்னும் உரிமை தொகை பணம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது செய்துகிட்டு நிறுத்தணுமா? தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படணும், கஷ்டப்பட வைக்கிறத பிஜேபி செஞ்சுட்டு ஓட்டு கேட்டு வருவார்களாம், அரசாங்கத்தின் மீது குறை சொல்வாங்க. அதனாலதான் எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தெளிவாக தன்னுடைய கருத்தை சொல்லுகின்ற போது அழுத்தமாக சொன்னார், கோபமாகத்தான் சொன்னார். அதுல ஒண்ணும் நீங்க வேற எதுவுமே நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இது இருக்கு. ஒரு திட்டத்தை போல எல்லா திட்டத்திலும் தமிழ்நாட்டை பாதிக்கிறாங்க சார். ஓகே சார், ஓகே இங்க இருக்கிற சரி புகழேந்தி சார், நன்றி தனியாருக்கு நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. ராஜன் பாபு சார், ராஜன் பாபு சார், ராஜன் பாபு சார். பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு பிஜேபி. ஹலோ சார், சொல்லுங்க. டபுள் பாக்ஸ் போடுங்க. ராஜன் பாபு சார். ஹலோ சொல்லுங்க. புகழேந்தி சார், புகழேந்தி சார். ராஜன் பாபு சார், சார், ராஜன் பாபு சார் சொல்லுங்க. இறுதியா நான் ஒண்ணே மட்டும் கேட்டு முடிக்கலாம்னு இருக்கிறேன். சொல்லுங்க சார். ராஜன் பாபு சார், இறுதியா ஒண்ணே மட்டும் கேட்டுட்டு என்னன்னா, பட்ஜெட்ல இவங்க இதனுடைய ஊதியத்தை உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டரால தரப்படவில்லை. ஆனா இந்த ஏப்ரல்ல இருந்து நாங்க இதோட ஊதியத்தை நாங்க அதிகப்படுத்தணும்னு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருச்சு. பட்ஜெட்ல அவங்க கடந்த 3 நிதி ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்களோ அவ்வளவு நிதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடுதல் நிதி ஒதுக்கப்படல. ரிவைஸ்டு எஸ்டிமேட்டும் இவங்க இதுக்கு மேல போடுவாங்களான்னு தெரியல, கடந்த காலங்களிலும் போடப்படல. அதனால இது தமிழ்நாடு மாதிரி இதை ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துற ஸ்டேட்ல இருந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலங்கிறாங்க. இது எப்படி சார் இது சரி வரும்? இது நாம இல்ல, நீங்க சொல்ல மாதிரி பாத்தீங்கன்னா நாம மட்டும் கேட்கல. வெஸ்ட் பெங்கால் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல வெஸ்ட் பெங்காலோட எம்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு பணம் கொடுக்கலையப்பா, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு சுத்தமா நீங்க எங்களுடைய பணத்தை முடக்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறப்ப அங்க இருந்து என்ன பதில் வருது? மத்திய அரசாங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர் சொல்றாரு, உங்கள நிறைய ஊழல் நிறைஞ்சு போச்சு, அதனால நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். ஊழல் நிறைஞ்சு போச்சுன்னா சிபிஐ அனுப்புங்க, இடி அனுப்புங்க, எந்த அதிகாரி தவறு பண்ணாலும் அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. அது எடுக்கிறதுக்கும் அது கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்தி வைப்பதற்கும் இது எந்த வகையில சாத்தியம்? ரெண்டாவது, ரவீந்திரன் சார் சொன்னாரு, சிஏஜி அறிக்கையில இந்த கால்நடை மாட்டுக்கொட்டாய் அமைப்பது என்பது ஒரு கிராமத்து ஊராட்சியில் நடக்கின்ற மொத்த அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வெறும் 10 விழுக்காடுகள் மட்டுமே. மீறி 90 விழுக்காடுகளும் பொது சொத்துக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும், பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏழை மக்களுக்கு ஏதாவது அவருடைய வருவாயை பெருக்குவதற்கும் வாழ்க்கையை வறுமையிலிருந்து நீக்குவதற்கும் அவர்கள் ஏதாவது ஒரு உழைப்புக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம். அதுல இந்த 10 விழுக்காடு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லல. அதையும் களைவதற்கு எப்படின்னு நம்முடைய அரசாங்கம் நினைக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.